எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் யுவராஜாமணியம். நான் மஜ்மு வீரா சென்றிரம் பிரஹாட்டோடைய உரிமையாளர். வரக்கூடிய கோலாலும்பூர் மற்றும் ஸ்லாங்கூர் இந்திய வர்த்தக தொழில்துறை சங்கத்தின் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு இருக்கக்கூடிய நண்பர் நிவாஸ் ராகவன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து அவர் தேர்வு செய்யப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால், அவ்வப்போது அரசாங்கம் எடுக்கக்கூடிய எல்லா திட்டங்களும் வாட்ஸ்அப் மூலிமா எனக்கு அந்த நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதன் வழி அவ்வப்போது என்ன நடக்குது, வியாபாரத்தை சார்ந்து அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் உடனடியாக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு. இரண்டாவது, அவரை ஏன் நான் முழுமையாக ஆதரிக்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் எனக்கு இமீடியட்டாக ஒரு உதவி தேவைப்பட்டுச்சு. லோன் விஷயமா கூப்பிட்டு பேசும்போது அவர் உடனே ஏற்பாடு செய்து அந்த பேங்க் அதிகாரி என்னை தொடர்பு கொண்டு பேசினார். உடனடியாக செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த ஆற்றல் அவர்கிட்ட இருக்குது. ஆக அவரை நான் முழுமையாக ஆதரிக்கின்றேன். அவர் மறுபடியும் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று கூறி வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Hi, Vanakkam. I'm Poshan Devi from Dundu Matrimony, Malaysia. We are basically specialized in matchmaking services which is targeted for Malaysian Indian community, and we currently have over 4,000 registered profiles with us. I would like to take this opportunity to thank our President, Mr. Nivas Raghavan, for his continuous support and guidance towards the journey. In fact, we have received microgrant from SME Corp with his guidance too. The good thing about Mr. Nivas Raghavan leadership is he always never fail to update us about health seeking or government programs and also encourage us to apply for it. So it would be great if Mr. Nivas Raghavan continued to be president for the next 2 years and help more Indian entrepreneurs like us too. Thank you so much, and my best wishes to Mr. Nivas Raghavan. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சச்சின். பனாங் மாநிலத்தை கேஎஸ்கே பிரிமிங் நிறுவனத்தின் உரிமையாளர். நான் இந்த வருகின்ற கேஆர்சிக்கு தேர்தலுக்கு திரு நிவாஸ் அவர்களுக்கும் அவரோட கூட்டணிக்கும் நான் முழுமையாக ஆதரவு கொடுக்குறேன். அவருக்கு தான் நான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, திரு நிவாஸ் அவர்கள் எனக்கு பல உதவி பண்ணியிருக்காரு. ஒரு வர்த்தக சங்கம் தலைவராக, அதாவது கோலாலும்பூர் ஸ்லாங்கூர் வர்த்தக சங்கம் தலைவராக நான் பினாங்கில் இருக்கேன். எனக்கு அவர் ஒரு நண்பனாக, ஒரு தலைவராக எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமான உதவி நான் சொல்கிறேன். 2022 எனக்கு ஃபாரின் ஒர்க்கர்ஸ் 15 பேர் அந்நிய தொழிலாளர்கள் அவர் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இது 2022 எனக்கு நேரடியாகவே அப்போ இருந்த மனிதவள அமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள் என்னை நேரடியாக சந்திக்க வச்சு என்னோட கோரிக்கையை அவர் திரு சிவகுமார்கிட்ட நேரடியாகவே சொல்லி எனக்கு அவர் அன்றைக்கி ராத்திரி மீட் பண்ணி மறுநாள் 9 மணி காலையில் எனக்கு அப்ரூவல் வந்துச்சு. இது நான் வாழ்நாள் முழுக்க அவர்கிட்ட நான் கடமைப்பட்டிருக்கேன். இது அவர் வாங்கி கொடுத்த அப்ரூவல்னால தான் இன்றைக்கி என்னோடய நிறுவனம் ஒன்றும் தாங்கிக்கிட்டு இன்னும் தேசிய லெவலில் நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முழுமையான காரணம் திரு நிவாஸ் அவர்கள் தான். அது மட்டும் கிடையாது, எனக்கு பல தகவல் அப்பப்போ இந்த எஸ்எம்இ கிராண்ட்ஸ் பற்றியோ பேங்க் லோன்ஸ் எடுக்கிறத பற்றி என்னோடய தொழிலுக்கு என்ன முயற்சி எடுக்கலாம், அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஃபுல்லாகவே அவர் தான் எனக்கு என்ன ஏதுன்னு எனக்கு தகவல் சொல்லுவார். இது செய்ப்பா, இது செய்ப்பா, அதுக்கு தேவையான அனைத்து யார் தொடர்பு கொள்ளணும்னு எல்லாருமே எனக்கு அவர் தான் அறிமுகம் படுத்தி எனக்கு உதவி பண்ணுறாரு. ஒரு மாநில தலைவராக இந்த மலேசியா நாட்டில் வர்த்தக சங்கம் தலைவர்கள் மத்தியில் இந்த மாநில தலைவராக அவர் அவர் செய்கிறது யாராலையும் செய்ய முடியாது. அது நான் உறுதியாக சொல்கிறேன். அவர் மாதிரி ஒரு தலைவர் தினமும் டெய்லி இல்லாட்டி 2 நாளுக்கு ஒரு வாட்டி அவர் எனக்கு தினமும் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்த என்கிட்ட ஷேர் பண்ணுவார். இது செய்யணும், அது செய்யணும்னு எனக்கு சொல்லுவார். வாரத்தில் ஒரு 2 வாட்டியாச்சும் எனக்கு ஃபோன் அடித்து, இல்லைப்பா இப்படி இருக்க, இது செய்யணும், அது செய்யணும்னு என்கிட்ட தினமும் தொடர்புல இருக்கிற ஒரு முக்கியமான ஆள் இவர். அதனால் அனைத்து கேஆர்சிக்கியோட மெம்பர்ஸ் இந்த வருகின்ற கேஆர்சிக்கு தேர்தலுக்கு முழுமையாக திரு நிவாஸ் அவர்களுக்கும் அவரோட டீமுக்கும் அவங்க முழுமையாக ஆதரவு கொடுக்கணும். அவர் மறுபடியும் கேஆர்சிக்கு தலைவராக இன்னும் என்னைய மாதிரி பல இளைஞர்களுக்கு அவர் உதவி பண்ணி இந்த நாட்டோட தமிழ சமுதாயம், நிறுவன சமுதாயத்தை அவர் மேலே இன்னும் கூட்டிகிட்டு போவார். எனக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்குது.
vote for Nivas and his team. Welcome, Saravanan. Mr. Nivas, thank you very much for your assistance, உங்களோட கைடன்ஸ். எனக்கு ஏற்கனவே வந்து மித்ரா மூலிமா எனக்கு வந்து பந்தவன் கொடுத்த உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நான் நல்லா இருக்கேன், நல்லா தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. எனக்கு வந்து டைம் டு டைம் வந்து எனக்கு கால் பண்ணி எனக்கு வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணுறீங்க, என்னென்ன கிராண்ட் அப்ளை பண்ணலாம், என்னென்ன வந்து ப்ரோக்ராமில் நான் கூடலாம் அப்படின்னு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. வெரி ப்ரௌட் டு ஹேவ் யூ அஸ் அ KLCK பிரசிடென்ட். எனக்கு ரொம்ப கைடன்ஸ் கொடுப்பீங்க. மற்ற பிரசிடென்ட் வந்து இந்த மாதிரி வண்டிக்கிற ஃபீல்டுக்கு வந்து எல்லா பார்ட்டிசிபெண்ட் பார்த்து வண்டிக்கிற வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் நீங்கள் அதை செஞ்சீங்க. இந்த தடவை பிரசிடென்சி டேர்முக்கு வந்து உங்களை வந்து நான் ஃபுல்லி என்டாஸ் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் ஃபார்மர்ஸ்க்குலாம். ரொம்ப நன்றி சார். Hi, this is Ezekiel Michael. I'm a tech founder of few tech companies, and I would like to take this moment to thank the KL Selangor Indian Chambers, especially to the president, Mr. Nivas Raghavan, for helping me and my company with the coaching that we need, helping us to expand our networks and financial assistance from the government. And Mr. Nivas is someone that is always encouraging, and he's someone that listens and putting priority to startups and SMEs in the country. And through his leadership, I've seen many programs offered to SMEs and startups. And we have benefited so much from KL Selangor Indian Chambers, and I really hope that Mr. Nivas to lead this KL Selangor Chambers for the second term, and wish him all the best, and thank you. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முரளி, டைரக்டர் ஆஃப் முருகன் காமர்ஸ் ஷாப். வருகிற கேஎஸ்சி தேர்தலில் போட்டியிடுற மிஸ்டர் நிவாஸ் ராகவன் மற்றும் அவருடைய டீமுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மிஸ்டர் நிவாஸ் ராகவன் தலைமையில் பல முயற்சிகள் உதவிகள் வந்து செஞ்சுருக்காங்க. குறிப்பாக முடிவெடுத்தவர்களுக்கு கோல்மெண்டஸ்க்காக பல முயற்சிகள் அவங்க நிவாஸ் ராகவன் அவரோட டீம் செஞ்சாங்க. அதுக்கு என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மித்ரா வாயிலாக சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து உதவிகளை வந்து செஞ்சாங்க. அதுக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான வளர்ந்து வர இளைஞர்களுக்கு வந்து அவர் ஒரு தூண்டுகளாகவும் ரோல் மாடலாகவும் இருக்கார். எங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கேள்விகள் இருந்தால் நாங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோம், கால் பண்ணுவோம், உடனே வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கான பிரச்சனைக்கான தீர்வு வந்து கொடுப்பாங்க. எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அவர் வந்து இருக்கார். அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் தவிர்த்து மற்ற நிறைய உதவிகளை செஞ்சுருக்காங்க. முடிவெடுக்கிற செக்டரை தவிர மற்ற செக்டர்லையும் நம்ம இந்தியர்கள் வந்து பெரிய அளவில் வந்து வர்த்தக ரீதியாக முன்னேறணும் சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகளை வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் மிஸ்டர் நிவாஸ் ராகவன் மற்றும் அவருடைய டீம் வந்து கண்டிப்பாக வருகிற கேஎல்சிக்கு தேர்தலில் வந்து ஜெயிக்கிறதுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். என்னோட அவர் இவ்வளோ தூரம் வரைக்கும் இவ்வளோ நாள் வரைக்கும் செஞ்ச உதவிகளுக்கும் முயற்சிகளுக்கும் மிஸ்டர் நிவாஸ் ராகவன் மற்றும் அவரோட டீமுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.